Hello, good evening everyone, and today again we are meeting with unit number 10, Entrepreneurship Development, and today we are going to see types of entrepreneurship. The types of entrepreneurship refer to the different forms in which entrepreneurial activities are carried out based on few points. What are the points? Nature of business, size of operation, level of innovation, ownership, and purpose. So let's have a look on this chart so that it will be very clear for you. I think so. Okay. இப்போ பாத்தீங்கன்னா I think it is clear. I have covered the 5 things. So entrepreneurship ஓட types என்னன்னு கேக்குறாங்க. இந்த types வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா based on nature of business, size of business, level of innovation, ownership, purpose. So entrepreneurங்கிறது businessனே வச்சுக்கோங்க. So என்ன type of business பண்றாங்க அதுதான் nature of business. எந்த லெவல்ல, அதாவது எந்த சைஸ் ஆஃப் பிசினஸ், பெரிய சைஸா சின்னதா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இனோவேஷன். இனோவேஷன் இருந்தா தான் அது ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்லியிருக்கோம், கரெக்டா? ஸோ என்ன லெவல் ஆஃப் இனோவேஷன் அதுல இருக்கு. அண்ட் ஓனர்ஷிப், எப்படி ஒரு சிங்கிள் பர்சன் நடத்துறாங்களா, பிரைவேட்டா இருக்கா, பப்ளிக் லிமிடெடா அப்படின்னு பாக்குறது ஓனர்ஷிப். அண்ட் பர்பஸ், என்ன பர்பஸ்க்காக அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து ரன் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நேச்சர் ஆஃப் பிசினஸ்ல 3 கேட்டகரிஸ் இருக்கு. ஒன்னு, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மேனுஃபேக்சரிங், செகண்ட் வந்து ட்ரேடிங், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் சர்வீஸ். ஓகேங்களா? இது மாதிரி ஒவ்வொன்றிலையும் தனித்தனியா பாயிண்ட்ஸ் இருக்கு, டைப்ஸ் இருக்கு. நேச்சர் ஆஃப் பிசினஸ்ல 3 டைப்ஸ் இருக்கு. அண்ட் சைஸ் ஆஃப் பிசினஸ்ல, சைஸ் ஆஃப் பிசினஸ்ல ஸ்மால் ஸ்கேல், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்மால் ஸ்கேல் size of business, second one is medium scale of business, and third one is large scale of business. And third type of level of innovation la 4 types இருக்கு. Innovative, imitative, Fabian, drone. இப்போ இந்த லெவல் ஆஃப் இனோவேஷன்ங்கிறது நம்மளுக்கு ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா மோஸ்ட்லி யூஜிசி நெட்ல கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் ஃபோர்த் டைப் வந்து ஓனர்ஷிப். அதுல பிரைவேட், பப்ளிக், ஜாயிண்ட், கோஆபரேட்டிவ். இதெல்லாமே பேசிக்கா நம்ம 11th 12th காமர்ஸ் குரூப், அக்கௌண்ட்ஸ் குரூப்ல படிச்சிருக்கோம். இருந்தாலும் நம்ம இப்போ ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துருவோம். அண்ட் பர்பஸ் வந்து another 5th டைப். அதுல கமர்ஷியல், சோஷியல், இன்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு ஃபர்தர் டைப்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் பிசினஸ்ல போய் பார்க்கலாம். நேச்சர் ஆஃப் பிசினஸ், டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் பிசினஸ். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், 3 டைப்ஸ் இருக்குன்னு பார்த்திருக்கோம், கரெக்டா? 3 டைப்ஸ்ல ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங், சர்வீஸ். இன் ஜெனரலாவே நம்ம மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன தோணுவோம் நம்மளுக்கு? மேனுஃபேக்சரிங் ஆண்டர்பிரினர்ஸ் ப்ரொடியூஸ் கூட்ஸ். எப்படி கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? பை கன்வெர்ட்டிங் ரா மெட்டீரியல்ஸ் இன்டு finished products using machines and labor. So converting the raw material, ஏதாவது raw material எடுத்துட்டு அதை finished products கன்வெர்ட் பண்ணி அதை சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னா அது மேனுஃபேக்சரிங் ஆண்டர்பிரினர். ஓகே, மேனுஃபேக்சரிங் ஆண்டர்பிரினர்ஷிப். அடுத்தது ட்ரேடிங் ஆண்டர்பிரினர்ஷிப். ட்ரேடிங் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா they will not produce or they will not convert any raw material. They will just buy the goods from the manufacturers. இந்த manufacturer or manufacturing entrepreneurs இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து they will buy the goods from the manufacturers and sell them to the customers or to the retailers. Either end customers க்கு சேல் பண்றாங்க or to the retailers. ஓகேங்களா? நம்ம நிறைய ஷாப்ஸ் பார்ப்போம், இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி இருக்கும், நிறைய குட்டி குட்டி சின்ன கடைகள்லாம் வீட்டு பக்கத்துல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரீட்டைலர்ஸ்க்கு நாம சேல் பண்றாங்க அப்படின்னா அவங்கள என்னன்னு சொல்றாங்க? ட்ரேடிங் ஆண்டர்பிரினர்ஸ். ட்ரேடிங் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற டைப்ஸ்ல நம்ம கிளாசிஃபை பண்றோம். பட் இவங்க வந்து மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து வாங்குற கூட்ஸ்ல ஒரு சேஞ்ச் பண்ண மாட்டாங்க வித்தவுட் சேஞ்சிங் த ப்ராடக்ட். எக்ஸாம்பிள்ஸ் யாரு? ஹோல்சேலர்ஸ், ரீட்டைலர்ஸ், ஆன்லைன் ரீசெல்லர்ஸ். சாரீஸ் எல்லாம் ஆன்லைன்ல ரீசேல் பண்றவங்க இருக்காங்க நிறைய பேர். இப்ப அது ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கிற ஒரு
சேல்ஸ் இது. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹோல்சேலர்ஸ், மிடில்மென்ஸ், ஓகே, ஹோல்சேலர்ஸ், ரீட்டைலர்ஸ், இவங்கெல்லாம் ட்ரேடிங் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சர்வீஸ் ஆண்டர்பிரினர்ஷிப். இதுல சர்வீஸ்ங்கும் போது there is no product. Okay, so intangible instead of tangible goods they sell the services. Servicesங்கிறது intangible goods. Tangible goods என்ன? We can touch, we can see, okay, but intangible goods na we know that is there, பட் அதை நம்ம டச் பண்ணி நம்ம இது பண்ணி எல்லாம் பார்க்க முடியாது. இப்போ ஒரு கிளாஸ் நடத்துறோம் அப்படின்னா we can touch the class தான். No, we can அதை நம்ம டச் பண்ண முடியாது. We know the class is happening. ஒரு கோச்சிங் சென்டர், பியூட்டி பார்லர், கன்சல்டன்சி ஃபர்ம்ஸ், ஐடி சர்வீசஸ், ஓகே, இதெல்லாம் வந்து சர்வீஸ் ஆண்டர்பிரினர்ஸ் கேட்டகரியில, சர்வீஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் கேட்டகரியில நாம டைப்ல கன்சிடரேஷன் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் பிசினஸ்ல என்னென்ன இருக்கு? 3 points இருக்கு. மேனுஃபேக்சரிங் ஆண்டர்பிரினர்ஷிப், ட்ரேடிங் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் சர்வீஸ் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் what is the second type of entrepreneurship அப்படின்னு பார்த்தோம்னா based on the size of the entrepreneurship. Size of the entrepreneurship எப்படி இது பண்ணுவோம்? நம்ம சைஸ்ன்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசுல 11th 12th எல்லாம். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் படிச்சிருப்போம். இதை எப்படி பேஸ் பண்ணி நம்ம ஸ்மால் ஸ்கேல், லார்ஜ் ஸ்கேல் நம்ம பிரிப்போம்? பேஸ்ட் ஆன் த இன்வெஸ்ட்மெண்ட், ரைட்? கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணிருக்காங்க, லேபர், கரெக்டா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அண்ட் மார்க்கெட் ஆபரேஷன், எந்த மார்க்கெட்ல அவங்களுடைய ப்ராடக்ட் சேல் ஆகுது, லோக்கல் மார்க்கெட், இன்டர்நேஷனல் மார்க்கெட், இதை பொறுத்துதான் லார்ஜ் ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல் அப்படின்னு நம்ம பிரிச்சுட்டு இருந்தோம். இந்த 3 பேஸ் பண்ணி. ஸோ இந்த 3 பேஸ் பண்ணி தான் நம்ம இப்பவும் வந்து சைஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து நம்ம கிளாசிஃபை பண்ண போறோம். ஸ்மால் ஸ்கேல் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு எடுத்தோம்னா ஸ்மால் ஸ்கேல் ஆண்டர்பிரினர்ஷிப் இன்வால்வ்ஸ், ஆஸ் ஐ செட், இன்வெஸ்ட்மெண்ட், லோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், லேபர், லிமிட்டட் ஒர்க் ஃபோர்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் இன் த லோக்கல் மார்க்கெட். இவங்கள ஸ்மால் ஸ்கேல் ஆண்டர்பிரினர்ஷிப், ஸ்மால் ஸ்கேல் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு கிளாசிஃபை பண்றாங்க பேஸ்ட் ஆன் த சைஸ். ஓகே, ஸோ இவங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி ஸ்மால் கிராசரி ஸ்டோர்ஸ், டெய்லரிங் ஷாப்ஸ், ஹோம் பேஸ்டு ஃபுட் பிசினஸ், இதெல்லாம் வந்து ஸ்மால் ஸ்கேல் ஆண்டர்பிரினர்ஷிப் கீழே நம்ம கிளாசிஃபை பண்றோம். நெக்ஸ்ட் வந்து நான் லார்ஜ் ஸ்கேல் பத்தி மட்டும் தான் நான் சொல்லியிருந்தேன். பட் இது ரெண்டுக்கும் நடுவுல ஒண்ணு இருக்கு. அதுதான் என்னது? மீடியம் ஸ்கேல் ஆண்டர்பிரினர்ஷிப். அவங்க லோ லெவல்லையும் இன்வெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அண்ட் ஹை லெவல்லையும் இன்வெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. மாடரேட்டா கேபிட்டல், மீடியம் லெவல்ல பண்ணிருப்பாங்க. ஸோ மீடியம் ஸ்கேல் ஆண்டர்பிரினர்ஷிப் operates with moderate capital investment. ஓகேவா? and organized management and serves regional or national market. இப்ப சில மேனுஃபேக்சரர்ஸ், சில ஆண்டர்பிரினர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ற அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஒரு ரொம்ப லோ லெவலையும் இல்லாம ரொம்ப லார்ஜ் லெவலும் இல்லாம மீடியம் லெவல்ல மாடரேட்டா இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. தமிழ்நாடுனா தமிழ்நாடு லெவல்ல மட்டும் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணி அந்த மார்க்கெட் ஆபரேஷன் வந்து தமிழ்நாடு லெவல்ல மட்டும் வச்சிருப்பாங்க. இல்லைன்னா இந்தியன் லெவல்ல மட்டும்தான் இருக்கு, சவுத் இந்தியன் லெவல்ல மட்டும்தான் வச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்க யாரு? மீடியம் ஸ்கேல் ஆண்டர்பிரினர்ஷிப். ஓகேவா? So they serve regional or national market. Capital investment வந்து moderate and organized management. But low levelல பார்த்தோம்னா organized management, HR policy அது இதுலாம் வச்சுக்க முடியாது அவங்களால. பட் இங்க வந்து organized management இருக்கும். So example பார்த்தோம்னா regional food processing units. Regional food processing units நல்ல ஞாபகம் பண்ணணும்னா என்ன சொல்லலாம்? நம்ம அனில் பிராண்ட் சேமியா சாப்பிடுறோமா? அனில் பிராண்ட் சேமியா வந்து ரீஜனல் லெவல், தமிழ்நாடு லெவல்ல எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு லெவல்ல ஃபேமஸ். அவங்க ப்ரொடக்ஷன் யூனிட் எங்க இருக்கு அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க ரீஜனல் ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நான் எடுத்துக்கிறேன். அண்ட் கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட், அப்புறம் மிட் சைஸ் ஐடி ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? இதுக்கு பிராக்டிக்கலான எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு கிடைக்கும் போது சொல்றேன்.
ரீஜனல் ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் ஆண்டர்பிரினர்ஷிப். As I said, investment, labor, market operation, இது மூணு தான் இந்த சைஸ் வந்து நம்ம டிசைட் பண்ண வைக்குது. லார்ஜ் ஸ்கேல் ஆண்டர்பிரினர்ஷிப் பார்க்கும்போது என்ன ஆகும்? ஹியூஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், லார்ஜ் ஒர்க் ஃபோர்ஸ். லார்ஜ் ஒர்க் ஃபோர்ஸ்னா ரொம்ப நிறைய லேபர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. And also they operate on a national or international level. இந்தியா ஃபுல்லா, நான் அது மீடியம் ஸ்கேலுக்கு இந்தியா ஃபுல்லான்னு சொல்லிட்டேன், ரீஜனல் லெவல்ல. அதனாலதான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது தமிழ்நாடு லெவல்ல அனில் ரன்சிங்கை பத்தி நான் சொல்லிருந்தேன். இது கண்டிப்பா ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாதுங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆப்ரேட் ஆன் அ நேஷனல் ஆர் இன்டர்நேஷனல் லெவல் அப்படின்னு பார்க்கும் பொழுது தட் இஸ் லார்ஜ் ஸ்கேல் ஆண்டர்பிரினர்ஷிப். இந்தியன் லெவல்ல ஃபுல்லா இது பண்றாங்க. இதுக்கும் நம்ம வந்து ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்லயே நம்ம நிறைய சொல்லலாம். அமுல் வந்து லார்ஜ் லெவல்ல, நேஷனல் லெவல்ல அமுல் ப்ராடக்ட்ஸ் வந்து தெரியாதவங்களே இருக்க முடியாது. கரெக்டுங்களா? வேற என்னென்ன பிரான்ச் இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல சொல்றதுன்னா சொல்லுங்க. ஓகேவா? நேஷனல் லெவல்ல, மீடியம் ஸ்கேல் லெவல்ல நான் சொன்னது கரெக்டா இல்லையா என்ன அப்படிங்கறத நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணலாம் நீங்க. அண்ட் வந்து லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், எக்ஸாம்பிள் வந்து லார்ஜ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அண்ட் மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சைஸ் ஆஃப் பிசினஸ்ல இப்ப நம்ம பார்த்தது த்ரீ டைப்ஸ் பார்த்திருக்கோம். சைஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப்ல ஸ்மால் ஸ்கேல் ஆண்டர்பிரினர்ஷிப், மீடியம் ஸ்கேல் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் ஆண்டர்பிரினர்ஷிப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தேர்ட் டைப் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப், which is based on level of innovation. This is very important topic for UGC NET exam. So please concentrate well. இதுல இருந்து questions வந்திருக்கு. And first type என்ன, level of innovationல first type என்ன அப்படின்னா innovative entrepreneurship. Innovative அப்படிங்கிற வேர்ட் நம்மளுக்கு தெரிஞ்சோன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? Introducing new market, new method, new product, new service. So everything is new. அவங்க அந்த entrepreneurs, they will introduce a new product or a new service or a new method of production. ஏதோ ஒன்று கண்டிப்பா ட்ரெடிஷனல் மெத்தட ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஒரு புது நியூ டைப் ஆஃப் திங் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த டைப் ஆஃப் entrepreneurs நம்ம என்ன சொல்றாங்க? இன்னோவேட்டிவ் entrepreneurship அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரெடிஷனல் சிஸ்டம் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி என்ன வந்திருக்கு நம்மளுக்கு இப்போ? ஆப் பேஸ்டு சர்வீசஸ். கரெக்டா? சோ நெக்ஸ்ட் ஆப் பேஸ்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். முதல்ல எல்லாம் ஃபுட் வாங்கணும்னா நம்ம போய் வாங்கிட்டு வருவோம். இப்போ ஸ்விக்கில ஆர்டர் பண்றோம். இட்ஸ் ஆப். கரெக்டா? அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டைப் பார்த்தோம்னா இமிட்டேட்டிவ் ஆண்டர்பிரினர்ஷிப். இமிட்டேட்டிவ் இந்த வேர்ட் எங்க நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருப்பாங்க, லேடிஸ் நிறைய சொல்லுவாங்க, ரைட்? இமிட்டேஷன் ஜுவல்லரி, ஃபர்ஸ்ட் காப்பி ப்ராடக்ட் நிறைய கேள்விப்பட்டிருப்போமா? அதாவது இமிட்டேட்டிவ் ஆண்டர்பிரினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, they adopt existing business ஐடியா வந்து எக்ஸிஸ்டிங் பிசினஸ் ஐடியா தான், ஆனா அதை ஸ்லைட்டா இம்ப்ரூவைஸ் பண்ணி லோக்கல் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணி சேல் பண்ணுவாங்க. இப்போ லோக்கல் ஃபாஸ்ட் ஃபுட் அவுட்லெட்ஸ் எடுத்துட்டோம்னா அவங்க எங்க இருந்து இது பண்ணிருப்பாங்க? இப்ப நிறைய பார்த்தோம்னா இந்த வெஹிக்கிள்ஸ்ல வந்து அப்படியே ரோட் சைட்ல ஒரு வெஹிக்கிள் இருக்கும், அந்த வெஹிக்கிளே வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஃபுட் இது பண்ணிப்பாங்க. ஃபுட் ட்ரக், ரைட்? கரெக்டான வேர்ட் என்னது? ஃபுட் ட்ரக். இந்த ஃபுட் ட்ரக்ங்கிறது எங்க இருந்து வந்தது அப்படின்னா, இந்த ஃபுட் ட்ரக் ஐடியா வந்து ஃபர்ஸ்ட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல தான் நிறைய இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தது, யூஎஸ்ல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதை அப்படியே காப்பி பண்ணி எக்ஸாக்டா சொன்னா இமிட்டேட் பண்ணி இங்க இந்தியால ஃபுட் ட்ரக் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கரெக்டா? சோ இது வந்து என்னது? இமிட்டேட்டிவ் ஆண்டர்பிரினர்ஷிப். So local fast food outlets inspired by international food brands nothing but the food trucks தான் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த டைப்ஸ் ஆஃப் தேர்ட் டைப் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் லெவல் ஆஃப் இனோவேஷன்ல தேர்ட் டைப், அதுல தேர்ட் டைப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது என்ன அப்படின்னா Fabian entrepreneurship. And this Fabian entrepreneurship and Braun entrepreneurship often confused ஆயிருக்கும் சிலருக்கு. And also these two things are often asked in UGC NET questions. So please concentrate. Fabian entrepreneurs அப்படிங்கிறவங்க யாருன்னா, they are very conservative and adapt new ideas. Very very conservative. சிலர்லாம் சொல்லுவாங்க எங்க ஃபேமிலி ரொம்ப இதா இருக்குங்க, கன்சர்வேட்டிவா இருப்பாங்க. They will not adapt to new ideas unless until it is unavoidable.
எப்ப நியூ ஐடியாஸ ஃபாலோ பண்ணுவாங்க? only when it becomes unavoidable. அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லா, வேற வழியே இல்ல, பை ஃபோர்ஸ் அவங்க அடாப்ட் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்தா மட்டும்தான் அவங்க நியூ ஐடியாஸ அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அவங்களதான் என்னன்னு சொல்லுவாங்க? சாபியன் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ட்ரெடிஷனல் பிசினஸஸ் ஸ்லோலி அடாப்டிங் டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம். இப்ப நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது சின்ன மளிகை கடை இருந்திருக்கும். அந்த அண்ணா ரொம்ப காலமா, ரொம்ப வருஷமா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல மளிகை கடை நடத்திட்டு இருப்பாங்க. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அது வரைக்கும் டிஜிட்டல் பேமெண்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. பட் இப்போ எல்லாரும் டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்றதுனால வேற வழி இல்லாம அவங்களுக்கு அது புரிஞ்சுதோ புரியலையோ யார்கிட்டயாவது கேட்டு, இல்ல ஒரு படிச்ச பையனா வேலைக்கு வச்சுட்டு, இந்தப்பா இது என்னன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு அதை பண்ணிருப்பாங்க. தேர்ட் டைப் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப்ல லாஸ்ட் டைப் ட்ரோன் ஆண்டர்பிரினர்ஷிப். இந்த ட்ரோன் ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிறவங்க உடனே நம்ம பறக்கிற ட்ரோன் நினைச்சு கூடாது. ட்ரோன் ஆண்டர்பிரினர்ஸ்ங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? they resist change and continue using the outdated methods. அவங்க எந்த விதமான நியூ ஐடியாஸையும் நீங்க என்ன பண்ணீங்கனாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. they will not accept any new method, any new idea. Nothing will be changed on this particular type of business. Okay? Despite market changes, businesses refusing to adapt modern technology. We are called drone entrepreneurs, and drone entrepreneurship resist to change. Okay? So next we are going for the main fourth type of entrepreneurship, which is based on ownership. இது நம்ம 11th class 12th classல படிச்சிருப்போம். Private entrepreneurs, private business, public business படிச்சிருப்போம். So here it is private entrepreneurship. This private entrepreneurship is owned and managed by individuals or private organizations, like privately owned firms, private coaching institutes. Nothing more to explain, by individuals or private organizations. And public entrepreneurship. Public entrepreneurship is owned and managed by the government, public sector undertakings and government corporations. Nothing more to explain than this. And joint entrepreneurship. Joint entrepreneurship is jointly owned by government and private individuals or two or more partners. We have seen the companies like public-private partnership. There are some projects where the government will join hands with the private individuals or two or more partners to complete that particular project. ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு கவர்மெண்ட் தனியா செயல்பட்டா அவங்களால முடியாதுன்னு தெரியும். So they will put joint ventures, joint entrepreneurship போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? They will put joint ventures with the private individuals or two or more partners to complete that particular project. So that is called public-private partnership, PPP enterprises. And in the fourth category, the last division is cooperative entrepreneurship. Cooperative entrepreneurship is owned and managed by group of members for mutual benefit. You know what is a cooperative organization is. Milk cooperatives, housing cooperatives. Amul is again one of the best examples for this. Formed in Gujarat, Amul, the full form is Anand Milk Union Limited, which is a cooperative organization. Okay. Next, the last type of entrepreneurship is based on the purpose. For what purpose the entrepreneurship has been created? Based on the purpose. Commercial entrepreneurship. Commercial entrepreneurship aims at profit maximization. Commercial. நம்ம films பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? It is a commercial film பா. அவங்களுக்கு அந்த படம் கிரியேட் பண்றாங்க, அந்த ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட் வேணும். ப்ராஃபிட் இஸ் த only motive, only aim, only objective. அப்படிங்கும் போது என்னது? Commercial entrepreneurship aims at profit maximization. Next comes social entrepreneurship. Social entrepreneurship focuses on solving social problems and improving social welfare rather than earning profit.
There are some entrepreneurship, there are some companies which focuses on rural development initiatives, women empowerment enterprises. And the third category on the fifth type is institutional entrepreneurship. Institutional entrepreneurship is promoted by educational or research institutions, research-based startup companies. Okay, so for example, or particular disease medicine they are doing research on that. அதுக்கு அவங்க ஃபண்டிங் பண்ணிருக்காங்க அப்படின்னா that is institutional entrepreneurship. Okay, so companies entrepreneurship வந்து இது ஒரு டைப் மட்டும் பேஸ் பண்ணிருக்காது, காம்பினேஷன் ஆஃப் டைப்ஸ் வச்சு தான் எந்த entrepreneurshipமே இருக்கும். ஓகேங்களா? So in the next class we will be seeing with the theories of entrepreneurship, and thank you for listening to this class, and in case of any doubts or clarification, please comment, and thank you so much. Have a great day.